அண்மை செய்தி. உணவு பாதுகாப்புத்துறை நிலுவையில் உள்ள மானியத் தொகையை விடுவிக்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசு வலியுறுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுடைய நிகரா செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். உணவு பாதுகாப்பு துறையில் நிலுவையில் உள்ள மானிய தொகையை உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது உணவு பாதுகாப்பு துறையில் நிலுவையில் இருக்கக்கூடிய மானிய தொகை 3190 கோடியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி மத்திய அரசுக்கு நேரில் வலியுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் கூடுதலாக மாநில அரசு வாங்கும் அரிசியும் கிலோ 20 ரூபாய்க்கு அளிக்கவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்திற்கு அளிக்கப்படும் ராகியின் அளவை 2756 மெட்ரிக் டன்னாக உயர்த்தவும் நேரடியாக கோரிக்கை வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோதுமை நுகர்வு அதிகரித்துள்ளதால் கிட்டத்தட்ட 23,000 மெட்ரிக் டன் கோதுமை வழங்கவும் கோரிக்கை வைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசின் சார்பில் இத்தகைய கோரிக்கையில் மத்திய அரசு உணவுத்துறை அமைச்சரும் நேரடியாக தமிழ்நாடு அரசுடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் கோதுமையினுடைய தேவை தமிழகத்திற்கு அதிகமாக தேவைப்படுகிறது. பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ப கூடுதலாக வழங்க வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் 23,000 மெட்ரிக் டன் கோதுமை நீங்கள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பில் நிலுவையில் இருக்கக்கூடிய மானிய தொகை 3290 கோடியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் நேரடியாக மத்திய அரசு சந்தித்து கோரிக்கையை தமிழக அரசின் சார்பில் வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.